இந்த கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் ஜியாகிரஃபி கொஸ்டின். சிந்து வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, பிரம்மபுத்திரா, கோதாவரி, மகாநதி எது எது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, இதில் எது கரெக்டாக பொருந்தி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிந்து வந்து கங்கோத்ரி கிடையாது, கங்கை தான் கங்கோத்ரி. பிரம்மபுத்திரா வந்து மானசரோவர், இது கரெக்டு தான். கோதாவரி வந்து பெட்டூல் கிடையாது. கோதாவரி வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக் மாவட்டத்திலேருந்து தான். கோதாவரி மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா யாரோட இடம்? சிவாஜியோட இடம். அங்கேருந்து தான் கோதாவரி. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக் மாவட்டம். இந்த பெட்டூல் வந்து பார்த்தோன்னா தபதி தான். இங்கே பெட்டூலில் வந்து தபதி தான் பெட்டூல்லேருந்து வரும். மகாநதி வந்து அகத்தியர் மலை கிடையாது. மகாநதி வந்து சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ராய்ப்பூர் மாவட்டத்திலேருந்து தான். அகத்தியர் மலையிலேருந்து தாமிரபரணி தான் உற்பத்தி ஆகும். இப்போ நம்ம மேப்பை வச்சு பார்ப்போம். இப்போ மேப்பை வச்சு பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து திபெத் வரும். இந்த திபெத்தில் தான் மானசரோவர் மலை இருக்குது. இதில் இப்போ இது வந்து இந்த மலைன்னு இப்படி வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. இதோட கிழக்கு பகுதி இந்த பக்கம் இது தானே, இப்படி தானே பிரிப்போம். இதோட கிழக்கு பகுதியில் இருந்து தான் பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகும். இதோட வடக்குனா மேலே, இந்த வடக்கு பகுதியில் இருந்து தான் சிந்து நதி உற்பத்தியாக போகும். இந்த இடத்துல உத்தரகாண்ட் வரும். இந்த இடத்துலேருந்து தான் கங்கோத்ரி, இந்த கங்கை ஸ்டார்ட் ஆகுதுல்ல, கங்கோத்ரி உற்பத்தி ஆகும். அடுத்த கோதாவரி பார்த்தோன்னா இங்கே தான். இதெல்லாம் ஃபுல்லாக மகாராஷ்டிரா. இந்த இடத்துல கோதாவரி வந்து நாசிக் மாவட்டத்திலேருந்து உற்பத்தியாகி இங்கே போகுது. மகாநதி இங்கே பார்த்தோம். மகாநதி வந்து சத்தீஸ்கரில் ராய்ப்பூர் மாவட்டத்தில் இங்கேருந்து உற்பத்தி ஆகி போகுது. தபதியும் வந்து தபதி, நர்மதை இது ரெண்டுமே மத்திய பிரதேசம்தான். தபதி வந்து பெட்டூல் மாவட்டத்திலேருந்து உற்பத்தியாக போகுது. நீங்கள் வந்து ஜியாகிரஃபி படிக்கும்போது இந்த மேப்பெல்லாம் நீங்கள் வந்து ரிவர்லாம் மேப்பை வச்சு படிச்சிங்கன்னா நல்லா புரியும். நமக்கு தெரியும் சிந்துவும் பிரம்மபுத்திராவும் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் இருந்து உற்பத்தி ஆகலை. அது இங்கே திபெத்துலேருந்து தான் உற்பத்தி ஆகி வருது. இதில் தான் கைலாஷ் மலைத்தொடர் இருக்குது. இதில் மானசோவர் இந்த இடத்துல கிழக்கு பகுதியிலேருந்து பிரம்மபுத்திராவும் வடக்கு மேலே இருந்து சிந்துவும் உற்பத்தி ஆகுது. ஆனால் கங்கோத்ரி மட்டும்தான் இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. உத்தரகாண்ட் மாநிலம் இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல தான் கங்கோத்ரின்னு சொல்லக்கூடிய பெயரில் கங்கை ஸ்டார்ட் ஆகுது. கங்கையோட நீளம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 25. ஏன்னா இந்தியாவில் பாயிறதுலேயே நீளமானது வந்து கங்கை தான். இந்தியாவிலேயே தொடங்கி ஆனால் கொஞ்சம் பங்களாதேஷுக்குள்ளேயும் இங்கேயும் என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆகி தான் லாஸ்ட்டு வங்காள விரிகுடாவில் கலக்கும்.